இந்த சீரீஸில் பிளாக் புக்கோட டாப் 200 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் 30 வேர்ட்ஸ் இருக்க போது 200 வேர்ட்ஸ்க்கு 8 வீடியோஸ் பண்ண போகிறேன். 8 வீடியோஸ் வந்து 7+1 ரிவிஷன் இருக்க போது. இந்த வீடியோஸை வந்து சீக்வென்ஷியலாக பாருங்கள், 1 2 3ன்னு சீக்வென்ஷியலாக பாருங்கள். டெய்லியும் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல வேர்ட் ரிட்டென்ஷன், இம்பார்ட்டன்ட் 200 வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த வீடியோ சீரீஸ் முடிக்கும் போது டோட்டல் ரிவிஷன் குவிக்காக இருக்கும். ரிவிஷன் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் வீடியோவுக்கு போயிட்டு நீங்கள் ரிவிஷனை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். Glutton, a person who eats excessively. ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்றவங்க glutton. Honorary, given as an honor without payment. She received an honorary degree. இப்போ தோனிக்கு வந்து ஆனரரியாக ஆர்மியில் வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஆனரரி. Hypochondriac, a person who constantly worries about health. He is a hypochondriac. நம்மளுக்கு இது வந்துருமோ அது வந்துருமோ, இந்த வியாதி இருக்குது அந்த வியாதி இருக்குது, யூடியூப்பை பார்த்துட்டே இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டே நம்மளுக்கு இப்போ வியாதி வந்துடும், அந்த மாதிரி யோசிக்கிறவங்க பேர் ஹைப்போகாண்ட்ரியாக். a person who constantly worries about health. Introvert, a shy person who prefers solitude. She is an introvert. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க கூட பெருசாக ஷேர் பண்ணிக்காதவங்க, தனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு யோசிக்கிறவங்க பேர் இன்ட்ரோவர்ட். அதுக்கு ஆப்போசிட் எக்ஸ்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட்னா மக்கள் கூட நிறைய பேசி சோஷியலைஸ் பண்ணுவாங்க, மிங்கிள் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரோவர்ட் வந்து இன்சைடில் இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட். மின்ட், a place where coins are made. The coins were produced at the mint. மின்ட்டுங்கிற என்னது? மணி மின்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் மின்ட்டுனா காசோ இல்லை பணமோ தயாரிக்கிற இடம் பேர் மின்ட். காயின்ஸ் எஸ்பெஷலி, a place where coins are made, mint. Numismatics, numismatist, a person who collects coins. நம்ம அந்த காலத்துலேருந்து 1980s 90s இருந்தெல்லாம் நம்மளே கூட காயின் கலெக்ட் பண்ணியிருப்போம். பெரிய காயின் பார்த்துருப்போம், காப்பர் காயின் பார்த்துருப்போம், ஒரானா பார்த்துருப்போம். அந்த பர்சன் பேர் நம்மளா கூட இருக்கலாம், அந்த பேர் நியூமிஸ்மேட்டிஸ்ட். Orchard, land where fruit trees are grown. They own a mango orchard. இப்போ நம்ம தோப்பு வச்சுருக்கோம், அந்த தோப்பில் மாங்காய் தோப்பு வச்சுருக்கோம், இல்லை கிரேப்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அது பேர் ஆர்ச்சர்ட். அந்த தோப்பு பேர் ஆர்ச்சர்ட். போர்ட்டபிள், சேஃப் டு ட்ரிங்க். திஸ் வாட்டர் இஸ் போர்ட்டபிள். நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம் போர்ட்டபிள் வாட்டர் அப்படின்னு. போர்ட்டபிள் இல்லை, POT மட்டும்தான், PORT கிடையாது. போர்ட்டபிள் வாட்டர்னு நம்ம குடிக்கக்கூடிய கிளீனாக குடிக்கிற அளவுக்கு கிளீனாக இருக்கிற தண்ணி பேர் போர்ட்டபிள். ரெஜிசைட், த கில்லிங் ஆஃப் கிங். ரெஜிசைட் வாஸ் கன்சிடர்ட் ட்ரீசன். ஸ்பெசிஃபிக்காக கிங்கை கில் பண்ணுறது ரெஜிசைட். ஹோமிசைட்னா ஏதோ டெத்து நடக்கிறது, அந்த மாதிரி சைடுன்னு அர்த்தம். CIDE, சைடுனாலே வந்து ஏதோ கில்லிங்னு அர்த்தம். ஸோ ரெஜிசைடு வந்து ரெஜினால்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரெஜினால்டுனா கிங், ரெஜிசைடு. சோம்னாம்புலிஸ்ட், somnambulistனா a person who walks in sleep. A somnambulist needs treatment. தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி இருக்கிறவங்க பேர் somnambulist. அந்த பர்சன், வியாதிக்கு பேர் இல்லைல்ல, ஸ்லீப் டிப்ரவேஷன் கிடையாது. இது வந்து somnambulist வந்து அந்த ஆள், அந்த தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி இருக்கிற ஆள் பேர் somnambulist. Accomplice, a person, a partner in crime. The thief escaped with his accomplice. அக்கம்ப்ளிஷ்னா என்ன? 2 பேர் திடுறாங்க, 3 பேர் திடுறாங்க அப்படின்னா, இது ஒரு கிரைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல, முதல் ஆள் பெர்ஸ்பெக்டிவ்ல, 2வது பர்சனும் 3வது பர்சனும் அக்கம்ப்ளிஷ். அக்னோஸ்டிக், a person unsure about God's existence. He described himself as an agnostic. கடவுள் இருக்கா இல்லையா தெரியும், இல்லைன்னு சொல்றவங்க பேர் நாத்திகன். பட் இருக்குதா இல்லையான்னு என்னால் கன்க்ளூசிவாக சொல்ல முடியல, எனக்கு ஒரு முடிவுக்கு வர முடியலன்றவங்க பேர் அக்னாஸ்டிக். Anthropology, the study of human societies and culture. Anthropology helps us understand civilizations. The study of human societies and culturesனா என்னது? இப்போ சப்போஸ் நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன் இருந்துச்சு, பாண்டியா, சோலா, சேரா கிங்டம்ஸ் இருந்துச்சு. அந்த டைமில் மக்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் பட்டாங்க, அந்த டைமில் எப்படி வந்து சொசைட்டி டிவைட் ஆயிருந்துச்சு, பேட்ரியார்கி, மேட்ரியார்கி அப்படின்றதெல்லாம் பற்றி படிக்கிறது பேர் ஆந்த்ரோபாலஜி. Autocracy, government by one ruler. The nation became an autocracy. ஸோ இப்போ நெப்போலியன் எல்லாம் ஆண்டப்போ ஒரே ராஜா அவ்வளோ இடத்த ஆள்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டோக்ரஸி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்டோ வந்து ஒரே ஆள் தான் ஓட்ட முடியும், அதனால ஆட்டோக்ரஸின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம்.
Constellation, a group of stars forming a pattern. Orion is a famous constellation. இப்போ ஒரையான் இல்லாமல் வேற நமக்கு சின்ன வயசுலேயே போலார் பேரு அப்படின்றதெல்லாம் கான்ஸ்டலேஷன்ஸ் படிச்சிருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் தான் இப்போ ஒரு கனெக்ஷன் ஆஃப் இப்போ ஸ்டார்ஸ் ஸ்கையில் இருக்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்து அது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு ஷேப்பு கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிட்டோம்னா அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஃபார்மிங் அ பேட்டர்ன் வந்து கான்ஸ்டிலேஷன். எக்ஸானரேட், டு ஃப்ரீ சம்மன் ஃப்ரம் பிளேம். அவங்க மேலே ஏற்கனவே அவங்க மேலே இருந்த பழியை வந்து அவங்க தப்பை பண்ணலைன்னா அவங்கள எக்ஸானரேட் பண்ணலாம். டு ஃப்ரீ சம்மன் ஃப்ரம் பிளேம், எக்ஸானரேட். பெடஸ்ட்ரியன், a person walking on foot. Drivers must stop for pedestrians. இப்போ பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரோட்ல ஜீப்ரா கிராசிங்கை சொல்றது சினானிமஸா பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். பெடஸ்ட்ரியன்னா யாரு? a person, காலில் நடக்கிறவங்க. acoustics, the science of sound. The hall has excellent acoustics. அக்கோஸ்டிக்ஸ்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சினிமா தேட்டர் போகும்போது சைட்லலாம் வாலில் நிறைய பேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெளியில் நமக்கு சத்தமே கேட்காது, ஆனால் அந்த அக்கோஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால உள்ளே நல்லா சத்தம் கேட்கும், ஆனால் வெளியே கேட்காது. அதுதான் அக்கோஸ்டிக்ஸ், த சயின்ஸ் ஆஃப் சவுண்டு. எப்படி அந்த சவுண்டு எந்த மெட்டீரியல் அப்சார்ப் ஆகுது, எந்த மெட்டீரியல் ரிஃப்ளெக்ட் ஆகுது, எந்த டெசிபலில் நல்லா கேட்குது அப்படின்றதெல்லாம் படிக்கிறது பேர் அக்கோஸ்டிக்ஸ். ஏபியரி, a place where bees are kept. The farmer built an apiary. இப்போ நம்ம ஊரில் நம்ம தெரியும் அந்த பாக்ஸ் எல்லாம் கட்டி பீஸ் வச்சுருப்போம். சில ஊர்களில் பீஸுக்குன்னு தனி ரூமே கட்டி அந்த ரூமில் வந்து வுட்டன் ரூமில் வந்து பீஸை வச்சு அங்கேருந்து ஹனி கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரூம் பேர் ஏபியரி. அப்போஸ்டேட், a person who abandons religious beliefs. He was called an apostate. ஒரு பர்சன் ஒரு ரிலீஜியஸ் வழிபாட்டில் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ஃபார் வாட் எவர் ரீசன், அவங்க சயின்ஸ் பேஸ்ட் ரீசனாக இருக்கலாம், இல்லை அவங்களால வாழ்க்கையில் நடந்த ஈவெண்ட்ஸ்னால இருக்கலாம், அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை விட்டுருவாங்க, அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க பேர் அப்போஸ்டேட். அரிஸ்டோக்ரஸி, கவர்மெண்ட் பை த நொபிலிட்டி. த கண்ட்ரி வாஸ் ரூல்டு பை அன் அரிஸ்டோக்ரஸி. கவர்மெண்ட் பை நொபிலிட்டி. நொபிலிட்டின்னா யாரு? நோபல்ஸ்னா நிறைய காசும் வளமும் உள்ளவங்க, பவர் அண்ட் மணி இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆட்சி பண்ணாங்கன்னா அது பேர் அரிஸ்டோக்ரஸி. டெமோக்ரஸி அந்த மாதிரி அரிஸ்டோக்ரஸி. பிரிட்டில், ஹார்ட் பட் ஈஸிலி புரோக்கன். பிரிட்டில்னா நம்ம வந்து கிளாஸ் வந்து பிரிட்டில்னு சொல்லலாம். ஸோ ஹார்டாக இருக்கும் கிளாஸு, டக்குன்னு தட்டுனா ஈஸியாக உடஞ்சி சில்லு சில்லாயிரும். ஸோ கிளாஸ் இஸ் பிரிட்டில். Curator, a person who manages a museum. The curator welcomed visitors. இப்போ மியூசியம் போனோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. மியூசியமில் வந்து ஸ்டார்ஸ் கான்ஸ்டிலேஷன்ஸ் எல்லாம் காமிச்சாங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஆள் பேர் கியூரேட்டர். த பர்சன் ஹூ மேனேஜஸ் அ மியூசியம், கியூரேட்டர். எலிஜி, a poem mourning the dead. The poet wrote an elegy. இப்போ செத்தவங்களை பற்றி போயம் எழுதுனா அது பேர் எலிஜி. ஹைட்ரோஃபோபியா, எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் வாட்டர். ஃபோபியானா பயம், ஹைட்ரோனா தண்ணி. ஸோ தண்ணியோட பயம் பேர் ஹைட்ரோஃபோபியா. ஹைட்ரோஃபோபியா இஸ் a symptom of rabies. ஹைட்ரோஃபோபியா. Hypocrite, a person who pretends to have virtues. Nobody trusts a hypocrite. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒரு ஹிப்போக்ரேட் என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க, பட் இன் தி எண்ட் தே எண்ட் அப் சேயிங் அ லாட் ஆஃப் லைஸ். அந்த பர்சன் பேர் ஹிப்போக்ரேட். Invincible, impossible to defeat. The team looked invisible. ஸோ போன ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பில் அர்ஜென்டினா டீமை வந்து பெருசாக ஈஸியாக தோக்கடிக்கவே முடியல. தேவர் இன்வின்சிபிள். ஐட்டினரி, ட்ராவல் பிளான். அவர் ஐட்டினரி இன்க்ளூடட் மதுரை. ஐட்டினரினா என்ன? நம்ம இந்த ஊருக்கு இப்போ சம்மர் வெக்கேஷன் வருது, வின்டர் வெக்கேஷன் வருது, இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு பிளான் போட்டு லிஸ்ட் போடுறது பேர் ஐட்டினரி. மேனுஸ்கிரிப்ட், a handwritten document. The manuscript was preserved. இப்போ அந்த காலத்தில் புக்ஸ் எல்லாம் ஓலைச்சுவடியில் கையிலே எழுதுனாங்க, அது வந்து ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட், அதுக்கு பேர் மேனுஸ்கிரிப்ட். மிசோஜினிஸ்ட், a person who hates women. The character was portrayed as a misogynist. பொம்பளைங்களை பிடிக்காதது, லேடி விமனை பிடிக்காத ஒரு பர்சன் பேர் மிசோஜினிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள்.